ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க, இனிமேலும் ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இது புது செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, முருகனோட நல்ல நாள். ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை ஃபஸ்ட்டு அழகாக நம்ம மாற்றுவோம் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், புத்தர்லாம் மெதுவாக ஆட்டுறாரு பாருங்கள் தலையை. இவ்வளோ அழகாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம ரீடிங் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எனர்ஜிக்குள்ளே வரணுன்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வீடியோஸ் வரும். நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு ஹீலிங்கும் நடக்குங்க, எனர்ஜி கார்ட் ரீடிங்கும் நடக்கும். ஓகேவா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனோட மெசேஜ் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி 2 கார்டுலேருந்தும் சைமல்டேனியஸாக எடுக்க போகிறோம். எனக்கு கரெக்டான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு எனர்ஜிக்குள்ளே வரணுன்னா லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுடைய தாழ்மையான கமெண்ட்டுகளை அள்ளி தெளித்து விடும். அப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுக்க கொடுக்க நிறைய பேர் இதே மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹீலிங்காலும் எனர்ஜினாலையும் வெளியில் வராங்க. அந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சதாக இருக்கட்டுமே. ஓகேங்க, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு இது நாள் வரைக்குங்க எனக்கு ஓவரால் மெசேஜ் வருது. எனக்கு தெளிவாக இன்றைக்கி கரெக்டாக என்னோடய பர்சன் என்ன தான் நினைக்கிறாரு, கரெக்டான ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சொல்லிவிடுங்க, நான் அடுத்தது நிற்கணுமா, வெயிட் பண்ணணுமா, இல்லை வேணாமா, அல்லது என் வேலையை பார்த்துட்டு போகலாமா, இல்லை நான் இதையே நான் சிந்திச்சுட்டே இருக்கேன், என் பர்சன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது என் மனசில் ஓடிட்டுருக்கு. பட் அந்த பர்சன் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு தெளிவாக எனக்கு தெரியணும். எந்த ரிலேஷன்ஷிப் நான் சிட்டு நிற்கிற அந்த பர்சனோட மனசில் நான் இருக்கேன்னா, எனக்காக இறங்கி வருவாரா, ஒரு துளியாவது என் மேலே பாசம் இருக்கா, இல்லை நடிச்சுட்டு தான் விட்டு போனாங்களா, அல்லது வருவாங்களா வரமாட்டாங்களா, ஏதாவது ஒரு முடிவு இன்றைக்கி கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக கடவுள்கிட்டே இன்றைக்கி அழகாக முருகன், அதனால தாங்க முன்னாடி நிற்க வச்சுட்டேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் அழகாக முருகனோட காலடியில் இந்த டெக்கை வச்சுட்டேன். நீங்கள் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பர்சனை கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் நீங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வாய் வழியாக வெளியில் விட்டுருங்க. விட்டுட்டு உங்கள் பர்சனை நீங்கள் இப்போது சந்தோஷமாக அவர் இப்போ உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்க பர்சனும் அந்த அந்த ஒரு நபரும் பார்த்துட்ருக்கீங்க, கஷ்டம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு பர்சனுக்காகவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் எப்போ என் லைஃப்பை விட்டு போவான்ங்கிற மாதிரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மனக்கண்ணில் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷமான பர்சனாக இருந்தால் ஒரு சந்தோஷமாக நீங்கள் கண்ணை மூடி அவங்கள 2 கண்ணையும் வாட்ச் பண்ணுங்கள். அது உங்கள் பர்சன் சந்தோஷத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவங்க இரு கண்களையும் அழகாக உற்று நோக்குங்கள். உற்று நோக்கும்போது நீங்கள் மைண்ட் லெவல்லையும் எனர்ஜி லெவல்லையும் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய மெசேஜஸ் நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்க. நீங்களே தான் இன்றைக்கி கேட்டு வாங்க போகிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் தான் கடவுள்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வாங்கி தருவேன். இப்போது அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட தரேன். நீங்கள் இப்போதைக்கு பிரச்சனையாக நினச்சிட்ருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனக்கண்ணில் காட்சிப்படுத்திக்கோங்க. காட்சிப்படுத்திட்டு நிதானமாக கடவுளே, நீங்கள் கடவுள்கிட்ட டைரெக்டாக நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன். நீங்களே கடவுள்கிட்ட ஹாரன் சவுண்ட், நீங்களே கடவுள்கிட்ட இப்போ கேட்க போகிறீங்க. இப்போதைக்கு எனக்கு வந்த கரண்ட் டவுன்லோடுங்க. இப்போ நான் எடுக்க போகிறது கிடையாது. உங்கள் எனர்ஜி தான் உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கிற விஷயத்தை எடுக்க போகுதுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க கலெக்டிவான ரீடிங். ஆரன் சவுண்டு பாருங்கள், கலெக்டிவான ரீடிங் தான் வரப்போகுது. ஸோ எனக்கானது அப்படின்னு பர்சனலாக வேணும்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கான ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓவராலாக உள்ள மெசேஜஸ் தான் இது. நீங்கள் இப்போ அவங்கவுங்க பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி தாட்ஸ் உங்களுக்குள்ளே நிறையுது. மூச்சு காற்று வெளியில் போகும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு, உடலை விட்டு, மனதை விட்டு வெளியே செல்வதாக ஒரு சிறு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்குற நீங்கள் உங்களோட எனர்ஜியில் தான் கார்டு எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ எந்த விதமான ஒரு கலக்கம்லாம் இருக்கக்கூடாது, எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட டைரெக்டாக நீங்கள் போய் என்ன கேட்குறீங்க? ஒன்றுமே கேட்கல, கடவுளோட கண்ணை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் பர்சனோட கண்ணை பார்த்து முடிச்சிட்டிங்களா?
கடவுள் வந்து என்ன கொடுக்க போகிறாரு உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கடவுளே நீ என்ன தான் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம இப்போ கையேந்து நிற்க போகிறோம். ஓகேங்களா? மனிதர்கள்ட்டெல்லாம் கையேந்து நின்றுட்டுருப்பீங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி ஆக போகிறோம். கடவுள்கிட்ட சரணாகதி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் பர்சன் மைண்டில் நினச்சிருக்கீங்கல்ல, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கடவுள் டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்கங்க. ஓகேங்க, இன்றைக்கி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 செட் ஆஃப் ரீடிங்கும் வச்சுருக்கேன். பைல் 1 பைல் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கலைங்க. ஓவரால் மெசேஜ் தான். உங்களுக்கு செப்பரேட்டாக ரீடிங் வேணால் செப்பரேட்டாக வாங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைக்கணும். ஸோ வந்து பைல் 1 பைல் 2ன்னு பிரித்து வச்சு உங்களை குழப்பி விட வேண்டாம். நான் வந்து ரேண்டமாக எடுக்கிறேன். உங்களுக்கு எது தேவைப்படுற மெசேஜ் மாதிரி தெரியுதோ அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? பார்க்குற நீங்களே இன்றைக்கி எனர்ஜி கார்டு எடுக்கிறீங்க. நிதானமாக பெருமூச்சு விட்டு அமைதியாக முருகன்கிட்டே கேளுங்க. முருகன்கிறது மைண்டு கார்டு. தமிழ் கடவுள் கிடையாது முருகன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால் எந்த மதத்தினர் பார்த்தாலும் முருகன் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்து விட்டு ஒரு செல்ல குழந்தைன்னு கூட நினச்சிக்கோங்க. மதத்தால் பிரித்து வச்சுட்டாங்க, ஆனால் எல்லோரும் ஒன்று தாங்க. இங்கே எல்லாருமே ஒரே ஆன்மா தான். ஆன்மா ரூபத்தில் நம்ம இப்போ கடவுள்கிட்ட கேட்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட், இன்றைக்கி பார்க்குறவங்க இருக்கிற பிரச்சனையிலேருந்து என்ன நீங்கள் கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்க? கையேந்து நிற்கிறாங்க, நீங்களே கைடன்ஸ் கொடுங்க. நிறையா விழுகுது, வேண்டாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய வந்து விழுகுது. ஒன்று ஒன்றா கொடுங்க. வாவ், சூப்பர். பார்க்குறவங்க எல்லாமே நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட எனர்ஜி. அதனால தான் நான் பக்காவாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்குற ஸ்டார்டிங்லேயே பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கார்டு இப்போதைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது விலகுது. சூப்பராக இருக்குங்க. என்னால் இன்றைக்கி இடமும் மாற்றம் அழகாக பண்ணேன். நீங்களும் இனிமேல் வந்து எனர்ஜி கார்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, செலிப்ரேஷன் தான். எவ்வளோ அழகாக கொண்டாட்டமான ஒரு விஷயம். வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், பர்சனோட சேரணும்னு நினச்சிட்ருக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு பர்சன் உங்கள் கிட்டே வராமலே தள்ளி போயிட்டுருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணலை, எல்லாமே அழகாக நடக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் கூட நடக்கலாம், கல்யாணம் நடக்கலாம், காது குத்து நடக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கலாம், குழந்தை பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கலாம். அப்போது சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு வேலை கிடச்சி அதில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுங்க. ஏரிஸ் எனர்ஜி 3rd டெக்கானுங்க, 3ஆம் சகாப்தம். ஏரிஸ் எனர்ஜி ஃபயர் எனர்ஜி தான். சூப்பராக இருக்குங்க கார்டு. ஃபஸ்ட்டு கார்டே 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கார்டே இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா கார்டு நீங்கள் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் இங்கே ஸ்டேபிள் மைண்டோட. அப்போது இப்போ தெரியுதுங்களா, ஒரு நிமிஷம் உங்கள் மைண்டை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நிதானமாக நிதானிக்கும் போதே உங்களோட கார்டோட எனர்ஜியே மாறுது. இதே மாதிரி நீங்கள் மெடிடேஷன்லாம் அழகாக பண்ணி உங்களோட மைண்டை ஸ்டேபிளாக வைக்கும்போது லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பர்சனலாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தானேங்க இருக்கும் இல்லையா? இன்னரில் சந்தோஷம் கிடைக்கும், நிறைய விதமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. இனிமேல் நீங்கள் உடஞ்சி எந்த இடத்துலையுமே நீங்கள் உட்காந்துருக்கவே மாட்டீங்க. பாருங்கள், ஹாரன் சவுண்ட் கேட்குது. ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. என் பர்சன் வருவான், கண்டிப்பாக வருவான். உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான சப்போர்ட் கொடுப்பான். வந்து அவங்களே பேசுவாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இனிமேல் உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற சப்போர்ட் எப்படின்னா பலமான சப்போர்ட்டாக இருக்கும். வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் விட்டு ஓடுற மாதிரிலாம் இருக்காது. தெளிவான இது தாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இப்படி தான் நம்ம லைஃப் போகும். இனிமேல் எது காரணம் காமிச்சியும் நான் வந்து உன்னை விட்டு விலகி போக மாட்டேன், உன்னோட சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்க போகிறேன், உன்கிட்ட வந்து நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வராத பணம்லாம் வந்து வராமல் அங்கே தட்டி தடுமாறி நின்றுட்டு இருந்துச்சு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்துச்சுனாலும் அது வருது. ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்களும் உங்கள் பர்சனும் பிரிஞ்சிருந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் கூட போயிருக்கலாம், அல்லது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே இடையில வந்து ஒரு கலவரம் மாதிரினா ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் அந்த மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கேஸ்லாம் போயிட்டு இருந்ததுன்னா எல்லாமே சரியாகி உங்கள் பக்கம் ஃபேவராக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்,
என்ன போடலாம் இங்கே அப்படின்னா செலிப்ரேஷன் போடுங்க. ஏன்னா இங்கே செலிப்ரேஷன் தான் இங்கே. நீங்கள் எந்த விஷயம் குறித்து நீங்கள் இப்போ கவலையாக நிற்கிறீங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க எனக்கு, ஃபஸ்ட் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, செகண்ட் லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் நல்ல சந்தோஷமான எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இனிமேல் ஃபஸ்ட்டு கார்டே இவ்வளோ அருமையாக வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. திரும்பவும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, 2வது கார்டும் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்கள் எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே சந்தோஷத்தோட எடுங்க பார்க்கலாம். திரும்ப யாராவது கவலைப்படுற மாதிரி ஏதாவது உம்முன்னு எதையாவது பழசை நினச்சிட்டு இருக்காதிங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ இது என்னென்னா இதுவும் நல்ல கார்டு தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்டு நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த மாதிரி ஒரு டெவில் பர்சன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அழகாக அந்த ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ வர வேண்டிய பர்சன் உங்களுக்கு வந்துட்டான்னு சொல்லியாச்சு. ஆனால் டெவில் மாதிரி ஒரு பர்சன்கிட்ட மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, மேனிப்புலேட் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது, என்னை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற பர்சன் கீழே இருக்கீங்கல்ல, அவங்களும் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக பூத்துக்குள்ளுங்க போகுது, அவங்களுடைய ஆட்டம்லாம் அடங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், கன்ஃபர்மேஷன் தான். ஸோ வந்து இனிமேல் வந்து உங்களுக்குள்ளே பின்னாடி நிழலாக இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல நிழலாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு டெவில் நிழலாக இருந்து ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க எல்லா விதமான தப்பு ஒன்று கிடையாது, பாக்கி இல்லை, எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. உங்கள் பர்சன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. அது பண்ணாது, இது பண்ணாது, கெட்ட சகவாசம், பழக்க வழக்கம், எல்லா அடிக்ஷனுமே இருக்குங்க. குடி, சிகரெட்டு, மது, மாது, போதை, எல்லா பழக்க வழக்கமும் இருக்குது. டிஸ்ட்ரக்டிவான பிஹேவியருங்க. தானும் அழிஞ்சு கூட இருக்கிறவங்களும் அழிச்சிக்கிற ஒரு குரங்கு வந்து தானும் அழிஞ்சு போய் அந்த வனத்தையும் சேர்த்து அழிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயந்தான். இவங்களால என்ன ஆகுது, தனியாலாம் இருக்க முடியாது. ஆனால் தனியாக அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க, கூட உங்களை வச்சுக்கிட்டே திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்டுறதில் அவங்களுக்கு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷங்க. திட்டிகிட்டே இருக்கணும். டாக்ஸிக்கான ஒரு பர்சனுங்க, கார்மிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். எவ்வளோ நாள் தான் நீங்கள் இவ்வளோ ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. எர்த் எனர்ஜி கேப்ரிகான் 6 அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க உங்களுக்குள்ள. இது என்னென்னா உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு ஆன்ம பயணம்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் இன்னும் வாழவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் முறிச்சு போட்டு தூக்கி போடான்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கிளம்பி வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தையும் உங்களுடைய அந்த ஒரு சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய சில விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து கெரியர் லெவலில் உங்களுக்கு இனிமேல் தான் அப்ளை பண்ணி, எனக்கு வயசு இத்தனை ஆச்சுங்க, நான் என்னங்க பண்ண போகிறேன், இல்லை, இனிமேல் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் இதுக்கு பிறக்கல, இப்படி ஒரு அடிமையான ஒரு பர்சன்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வரல, கர்மா முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இனிமேல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான வாழ்க்கை தான். கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை, பிரிஞ்சு இருக்கிற நோ கான்டாக்டில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒன் சைட் லவ்வாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. ஸோ வந்து பூ அழகாக நான் ஏற்கனவே வச்சுட்டேங்க. என்ன செலிப்ரேஷனாக இருக்குது பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. என்ன போடலாம் அப்படின்னா செலிப்ரேஷன் போட்டாச்சு இல்லையா. ஓகே, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இடத்தையும் மாற்றின பாருங்கள், எனர்ஜியும் மாறுது. இப்போ வந்து அடுத்தது திரும்ப நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருமே உம்முன்னு எதையோ பறி கொடுத்துட்டீங்க, வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற நிலமையில இருக்கீங்க. ஆனால் இதுலேருந்து மாறணும், என் லைஃப் மாறுமா அப்படிங்கிறதுக்காக தானே உட்காந்து பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இந்த நீங்கள் பார்க்கவே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக தான் உங்கள் லைஃப் மாறும். இது வந்து தற்போதைக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் மேஜிக் மாதிரி நடக்குது இல்லை. நீங்கள் மாறவே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். நீங்கள் மாறவே உங்களோட கார்டு மாறுது, நீங்கள் மாறவே உங்கள் லைஃப் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட் தான். அடுத்த கார்டு என்ன வருது பார்க்கலாமா. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக சிரிச்சிட்டு பாருங்கள். கவலைப்படுறதுக்கு நீங்கள் வரல, எதுக்கு அழுகணும். சிரிங்க எல்லோரும் பார்க்குறவங்க சிரிங்க. உங்கள் ஃப்யூச்சர் செம்மையாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிருக்கலாம், அல்லது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிருக்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு என்னென்னா ஒரு டெடிக்கேஷனாக பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம நல்லா பண்ணி அதில் ஒரு ஆர்வமான ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தான் நீங்கள் பார்க்குறவங்க. நிறையா இருக்குங்க. நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி,
பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஒரு இவ்வளோ தாங்க இவங்களால பண்ண முடியும் அப்படிலாம் யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பொட்டென்ஷியலான ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டுங்க. உங்களை யாரும் தடுக்கலாம் முடியாது. இனிமேல் வந்து எல்லா இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த ஊருக்கு போய் அதை பார்க்கணும், இதை செஞ்சு பார்க்கணும், என்னதான் வருது பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தடை பண்ண மாட்டீங்க. நீங்கள் இங்கே அணை போட்டு ஒரு நீங்கள் என்னென்னா நீரோடை மாதிரி அந்த வெள்ளம் பாஞ்சு ஓடுற அந்த நீரோடை மாதிரி உங்களெல்லாம் அணையெல்லாம் கட்ட முடியாதுங்க. நல்ல ஒரு எல்லாத்தையுமே ஆச்சரியமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்கிற பர்சன் தான் நீங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு குப்பை கிட்ட போய் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஆனால் அதுலேருந்துலாம் வெளியில் வந்துட்டீங்க. பார்க்குற நீங்கள் வந்து ஒரு நியூ லெவுக்காகவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது வந்து ஒரு புதிய பிஸ்னஸ்க்காகவும் என் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு, இதை பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாமா, நான் இந்த ஒர்க் போயிட்டுருக்கேன், அதை விட்டுட்டு நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக தாராளமாக அழகாக பண்ணலாங்க. அதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஏன்னா இங்கே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. இதில் வர கார்டு எல்லாமே கெட்ட கார்டெல்லாம் உங்களை விட்டு அந்த ஒரு கெட்டது உங்களை விட்டு விலகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும், நல்ல கார்டு எல்லாம் புதுசாக உங்கள் லைஃப்பில் ஆரம்பமாகி சந்தோஷத்தை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி தான் சூப்பரான கார்டுங்க. எஸ் கார்டு தான் செம்ம. நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக ஆரம்பிங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்லாம் நல்லா மேலே 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 பண்ணி நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுங்க. செலிப்ரேஷன் தான், ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் என்ன விஷயம் வந்து பண்ணுறீங்களோ அதுதான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதையும் சொல்லிட்டேன். அங்கங்கே டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து திரும்பவும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பழையபடி உங்கள் முகத்தை சந்தோஷமாக ஜாலியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன கார்டு பார்க்கலாம் அப்படின்னா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்டு எடுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வந்த டவுன்லோட். ஸோ ஓகே, இதை நம்ம இங்கே வச்சுருவோம். மாற்றி மாற்றி எடுக்கலாமா? இன்றைக்கி அற்புதமான ஒரு ரீடிங் தாங்க, டிஃப்ரெண்ட்டான ரீடிங் தாங்க. அப்பப்போ வருதுங்க டவுன்லோடு. வாவ். டவர் கார்டு நிறைய உங்கள் வாழ்க்கையில் டவரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க நீங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, எதெல்லாம் என் லைஃப்பில் நம்பணுனோ, எதெல்லாம் முக்கியம்னு நினச்சனோ, எதெல்லாம் என்னை விட்டு போகாதுன்னு நினச்சனோ, எதெல்லாம் என்னை ஏமாத்தாதுன்னு நினச்சனோ, எல்லாமே என்னை வச்சு செஞ்சிச்சு. அப்போது ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அழகான ஒரு நம்பிக்கை கோட்டை கட்டி அது மேலே உட்காந்துருந்தீங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம் உங்களால் தாங்க முடியாத ஒரு புயல் மாதிரி வந்து உங்களை மைண்டில் தாக்குனதுனால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு கீழே தள்ளுறது யாருன்னா, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சது கடவுள் தான். அப்போது இது இங்கேருந்து கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உயிர் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் கீழே இறங்கி இங்கே குதிக்கிற மாதிரி இல்லை. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்னீங்கன்னா இன்னும் பேக் ஃபயர் ஆகிருக்கும். இப்போ வந்து என்னன்னா, எல்லா பற்றியும் ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சி என்ன ஆகுது, உண்மை எதுன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினியே அதெல்லாம் பாரு எப்படி இருக்குது. பேக் ஃபயர் ஆகி நீங்கள் கீழே இறங்குறீங்க இங்கே. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இறங்குறீங்க. ஸோ வந்து ஆமாம், 77777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இங்கே நல்லது தான் உங்களுக்கு. ஏன்னா கீழே விழுந்தாலும் உங்களை கடவுள் காப்பாற்றிடுவார். அங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் வெடித்து செதறி சின்ன பின்னமாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை. அப்போது அதுலேருந்து காப்பாற்றினது யார் இல்லைங்களா? ஒரு ஒரு வெளிச்சம் மாதிரி இவ்வளோ ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு நம்பிக்கை கட்டி கோட்டை கட்டி மேலே நிற்கிறீங்க. அங்கே அந்த கோட்டையே செதற மாதிரி உங்கள் நம்பிக்கையாக இங்கே உடஞ்சி போய் கிடக்கு. இருந்தாலுமே அதுலேருந்து நீங்கள் உங்களை தப்பிச்சு கீழே தள்ளி விட்டது யார்? நீ அடி பண்ணுங்கிறதுக்காக கடவுள் வந்து உன்னை பிடிச்சி மேலேருந்து கீழே தள்ளி விடலை. இங்கே எல்லாமே நல்லதுக்கு தான், நடந்த விஷயம் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே நீ லெசன் கற்றுக்கிட்ட, அதுதான் இங்கே மெயின் விஷயமே. எல்லாருமே கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா தைரியமான சோல் மட்டும்தான் இந்த பூமிக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போது என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரே சோல் தாங்க. ஒரே சோலாக நிறையா பக்கத்தில் இருக்கிற ஒரு சோல் தான் எல்லாருமே இருப்போம். ஆனால் கடவுள் வந்து எல்லாருக்குமே சில ஞானங்கள் படிக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆனால் கால தாமதம் ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில சோல்ஸ் தைரியமாக நான் வந்து பூமிக்கு போயிட்டு நான் சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தைரியமான சோல் மட்டும்தான் பூமி அப்படிங்கிற இது ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூலில் போய் நான் எக்ஸாம் எழுதி படித்து பாஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இங்கே வராங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இது மோசமான ஒரு பள்ளிக்கூடங்க. இதில் வந்து தெளிவாக படிக்க தெரிஞ்சவன் கண்ணை திறந்து நல்லா சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க தெரிஞ்சவனுக்கு அந்த பாடம் ரொம்ப சுலபம், ஈஸிங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்படி கல்விக்கூடத்தில்
வகுப்பறையில் நம்ம உட்காந்து படிக்கும்போது ஒரு விஷயம் மேடம் வந்து இல்லை டீச்சர் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை உற்று நோக்கி கவனிக்கும் போது நமக்கு அந்த பாடம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். வீட்டுக்கு போய் ஒரு தடவை மக்கப் பண்ணால் ஓகே, அதை எழுதி பார்த்தோம்னா நமக்கு அந்த பரீட்சையில் எழுதுகிற வரைக்கும் சூப்பராக கான்சன்ட்ரேஷனாக அது நம்ம அழகாக வந்து மனப்பாடம் ஆகிடுங்க. அது பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கை சூழலில் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இங்கே நான் தான் டீச்சர், நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. அந்த பாடத்தை நீ படிக்கும்போது 2வது தடவை திரும்ப அடி கிடச்சிச்சின்னா அந்த முதல் தடவை நீ சரியாக படிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர, திரும்ப திரும்ப உனக்கு அடி கிடைக்குது அப்படின்னா நீ அந்த பாடத்தை கற்றுக்க வேண்டி தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க. ஸோ ஒரு தைரியமான ஒரு பிரேவஸ்ட் சோல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால எனக்கே இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சு தான் கீழே இறங்கி வந்தேன். இங்கே வந்துட்டு ஏன் வந்துச்சு படிக்க வர்றதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கு. இது பயங்கரமான ஒரு என்னென்னா உங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய நாலேஜை பற்றி கற்றுக்கிறதுக்காக மறந்துட்டீங்க. நிறையா வந்தாச்சுங்க. கலியுகம், சத்திய உலகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கடைசியில் கலியுகம். இப்போ கலியுகத்தில் நின்றுட்டு நான் ஏன் படிக்கணும்னா என்ன ஆச்சு, அடுத்தது சத்திய உலகம் தயாராகிட்டுருக்கு. அப்போ நீ படித்தா தான் சத்திய உலகம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ஒரு சில ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த சத்திய உலகம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கே அடிபட்டு இங்கே என்ன நடக்குது, ஒரு லெசன் நடக்குதுங்க. அடுத்த கொஸ்டின் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஸ்மைல் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே இன்றைக்கி ஸ்மைல்னு போடுங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோங்க, சிரிப்பை தொலைச்சிட்டு நிற்கிறோம், எதையோ ஒன்று தேடிட்டு நிற்கிறோம். கண்டிப்பாக ஸ்மைலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தானே வந்திருக்கோம். நீங்கள் ஸ்டாராகக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. அதனால் இதெல்லாம் எவ்வளோ விஷயம் வந்தாலுமே, எவ்வளோ ஒரு டவர் கார்டு உங்கள் லைஃப்பில் வந்தாலுமே, எவ்வளோ ஒரு மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஒரு டெவில் எனர்ஜி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார் தாங்க. இது எல்லாமே, இந்த கஷ்டம் வர்றது எல்லாமே உங்களோட 7 சக்கராவை அழகாக பாசிட்டிவிட்டியாக எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கிட்டேருந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து சக்தியை டைரெக்டாக இங்கே எல்லாமே அண்டத்துக்குள்ளே இருக்கிறதானங்க பிண்டத்தில் உங்களுக்குள்ளே தான் அந்த சின்ன குட்டி பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்துக்குள்ளே தான் குட்டி பிரபஞ்சமாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பட்டது, அடி, வலி, உயிர் போனது, வேதனையானது எல்லாமே உங்களுக்கான லெசன் தான். இனிமேல் இந்த லெசனை நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டீங்க. ஸோ இத்தனை காலம் எனக்கு வந்த வலி, பெயின் எதனால அப்படின்னா அது பிராரம்பிக் கர்மாலேருந்து நீங்கள் அதை கழிச்சிட்டிங்க. ஸோ எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சு. இனிமேல் தெளிவு பெறதுக்கான டைம், இனிமேல் எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம். படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? எல்லாமே போன தடவை பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சாச்சு. படிச்சுட்டே ஓரளவுக்கு படித்தாச்சு. படித்ததுலேருந்து லெசன் கற்றுக்கிட்டோம்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கு மேலே தான் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் போராடிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போராட்டம் இங்கே அழகாக சேலஞ்சு தாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அழகாக இருக்குது. நல்லா பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், அல்லது பண விஷயத்துலையா, மணி விஷயத்துலையா இருக்கட்டும், எல்லாமே கெரியர் விஷயத்துலையா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாகுது. அப்போ ஸ்டார் தான் நீங்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அழகாக இந்த உலகத்தில் ஸ்டார், சன்னு இவங்கெல்லாம் ரொம்ப ஒசக்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் ஆகணும். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சுக்கோங்க. எவ்வளோ பாசிட்டிவிட்டி பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிறவங்க எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் கடவுள் காப்பாற்றணும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்களோட எனர்ஜி தான் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ சிரித்த மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கார்டு நீங்கள் தான் எடுக்கிறீங்க. போறீங்கங்க, லைஃப் நோக்கி போகிறீங்க. போராடணும், நம்ம லைஃப்பில் நம்ம தான் ஜெயிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டோம். ஸோ அதே இடத்துல நிற்கக்கூடாது. நமக்கான பாதை இருக்குது, நமக்கான பயணம் இருக்குது, எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த மனசில், அந்த கார்னரில், அந்த இதயத்தோட ஒரு விளிம்பில் உங்களுக்கு நடந்த அத்தனை விஷயங்களும் ஒரு ஓரத்தில் கார்னரில் உங்களை வாட்டி வதச்சிட்ருக்கு. திரும்பி திரும்பி அந்த பெயின், அந்த பர்சன் கொடுத்த பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், துரோகமாக இருக்கட்டும், அல்லது விட்டு போன ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரெசண்ட்டில் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் அடி எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஆனால் முன்னேறணுங்கிறது எல்லாமே முழு மூச்சாக நினச்சிட்டிங்க. நிறைய விஷயங்களை கடந்து தான் வந்திருக்கீங்க. நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. பட் ஒரு கால் பின்ன வச்சுக்கிட்டு தான் நீங்கள் முன்ன
போராடிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்து அப்போ சரியான ஒரு இலக்கு வந்து இருக்காது. ஃபுல்லாக ட்ரஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஃப்யூச்சர் அழகாக இருக்கும். ஏன்னா போராட்டம் உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே போராடுங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஓகேவா? அடுத்த கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் ஸ்மைல்னு எல்லா கமெண்ட்லேயும் போடுறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ கெரியர் லெவல்லையும் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான, ஒரு கேரிங்கான, ஒரு அழகான ஒரு நபர் தான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணைவராக அல்லது துணைவியாக வரப்போகிறாங்க. நல்லா இருக்குங்க. லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேக்ரவுண்ட் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட, ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு வசதி வாய்ப்போட, நல்ல ஒரு கேரிங்கான, நல்ல ஒரு படித்த, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு அழகான இப்போ ஒரு உங்கள் பிஸ்னஸுக்கே வந்து கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து ட்ரெயின் கொடுத்து நல்லா அது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன், லைஃப் பார்ட்னருக்கும் நம்பிக்கையான ஒரு பர்சன், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு நம்பகமான ஒரு பார்ட்னராக தான் உங்கள் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு அழகான ஒரு லைஃப் தான், நியூ பிகினிங் தான், ஒரு பசுமையான உங்கள் வாழ்க்கையை அழகாக வந்து ப்ளூமிங் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு பென்டக்கல் லெவலில் அதெல்லாம் நீங்கள் ஏறு முகம் தான், இனிமேல் இறங்கு முகமே கிடையாது. அப்போது இவங்க வரும்போதே உங்களுக்கு செல்வ செழிப்பு, அந்த அஷ்ட லக்ஷ்மியோட பலத்தையும் கொண்டு வராங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் யாராக இருந்தாலும், எந்த ஜென்டராக வேணாலும் இருந்தாலும், அவங்க வரும்போதே ஒரு செல்வ செழிப்போட, ரொம்ப வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு 16 செல்வங்களையும் எடுத்துகிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு நாலேஜோட, ஒரு கேரிங்கான, ஒரு அன்பான ஒரு பர்சன் தாங்க. நல்ல எல்லா விதமான ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது, அன்பும் இருக்குது. பட் வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக இப்படி தாங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இளிச்சவாய்த்தனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க எல்லாரையும் நம்பி. ஆனால் இவங்க வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அடிமைத்தனம் பண்ணுறது கிடையாதுங்க. இப்படி வாழ்ந்தால் தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கரெக்டாக கோடு போட்டு வாழ்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்க. இவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கவே உங்கள் லைஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். உங்கள் வரப்போகிற பர்சன் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருப்பாங்க. சேலஞ்சஸ்லாம் வந்து இவங்க கூட இருக்கும்போது இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முறையில் தான் அழகாக இருக்குது. அப்போது வந்து எப்பயுமே பணம், காசு, நகை, சொத்து இதெல்லாமே வந்து வரவங்க வந்து கையில் எப்பயுமே இருக்கும். இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. அவங்க கையில் வஞ்சனை இல்லாமல், அவங்க கையில் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் பிஸ்னஸில் போய் அந்த கல்லாப்பெட்டியில் வச்சிங்க, அல்லது நீங்கள் பார்க்குற உங்கள் பர்ஸில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு ஐடிஐ ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் நிறையா சேருங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இந்த கார்டை எடுங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கீங்க. வலி மீது விழி வைத்து உங்கள் நபருக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நபர் கண்டிப்பாக வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ரொம்ப நாளாக வந்து நான் வந்து ஃபாரின் போய் நான் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, அல்லது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும் வச்சு என்னால் வந்து அழகாக கொண்டு போக முடியுமா, அல்லது ரொம்ப நாளாங்க வேலைக்கு தேடிட்டே இருக்கேன், நானும் எழுதாத எக்ஸாமே இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன், பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன், சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், ஆனால் எனக்கு வந்து கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. கடவுளை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இப்போ நீங்கள் எப்படி ஸ்மைல் பண்ணுறீங்களோ இதே தான் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக உங்களுடைய அந்த உணர்வாக இருக்கணும். அந்த சிரிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுங்களா வரும், ஒரு உள்ளே இருந்து வரணும். அப்போ அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்த என்ன ஆகுது, சந்தோஷம் உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வெளியில் சிரிப்பு வரும். இல்லைனா போலியாலாம் சிரிக்க முடியாது. சிரின்னு சொன்னோடனே, ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் வலுக்கட்டாயமாக சிரிச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் போலியாலாம் சிரிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கடவுள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டீங்கன்னா திரும்ப கவலைப்படுற மாதிரி விஷயம் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதையும் நான் சொல்கிறேன். எப்போ மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அருமையாக இருக்குது மேம், தேன் வந்து பாயுது மேம் காதில், ஆனால் எப்போ நடக்கும்னா நீ எப்போ மாற்றிக்குவீங்க அப்போ நடக்கும். அப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தையே நீங்கள் வந்து ஆட்டி படைக்கலாம். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது, நல்ல யோசனை இருக்குது, நல்ல பிளானிங் இருக்குது. போவீங்க கண்டிப்பாக, ஃபாரின் போவீங்க, வெளிநாடு பயணம் இருக்குது, நல்ல அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லாமே தெளிவாக அழகாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். தைரியத்தையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் உங்களுக்கு இன்னும் அதிகம் கொஞ்சம் தேவை. சந்தேகத்தன்மையோட எந்த விஷயமும் வந்து நீங்கள் செய்யவே வேணாம், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். லைஃப் நல்லாயிருக்கு. அடுத்த கார்டு வந்து எடுக்கலாமா? எல்லாமே அருமையாக இருக்கே. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் பர்சன் திரும்பி வராங்க.
ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நிறைய விதமான ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது நீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெயினு. இப்போ வேற லெவலுக்கு வளர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சு. சந்தோஷத்த தான் நீங்க வந்து உச்சத்தில ரொம்ப உச்சத்தில தொடர உச்சத்தில தான் இருக்கு உங்க லைஃப்ல சந்தோஷம். ஸோ வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்த வந்து உங்க பெர்சன் வந்து குடுத்துட்டு போயிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு பயம்னு சொல்ல முடியாது. இது தைரியம், தற்காப்புன்னே சொல்லலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு வந்து லைஃப்ல வேணும். இனிமேலாம் வந்து நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஆட்டங்காணுது. அந்த மாரிலாம் என்னால இனிமேல்லாம் வந்து நான் என்ன இப்படி கீழ்நிலைக்கு தள்ளுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் என் நிலைமை இப்படி இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு பதிலே சொல்லு. ஏன் வந்த? ஏன் பண்ண? ஏன் விட்டு போன? ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு என்னென்னா நீங்கள் நல்லா இருக்கணும். மீன ராசியாக கூட இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்காக எல்லா விஷயமும் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே செஞ்சு அவங்க உங்களை தூக்கி போட்டு வேற ஒன்று முக்கியம், வேற ஒரு நபர், வேற ஒரு கெரியர், அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி எது வேணாலும் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற தருணத்தில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் தான் கேள்வி கேட்டு உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் தான் இங்கே கேள்வி கேட்குறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ எல்லா கார்டையும் எடுத்து முடிச்சாச்சு. சூப்பரான கார்டு. இந்த கார்டெல்லாம் அப்புறம் மிங்கிள் பண்ணி இதாக இருக்க வேண்டாம். ஸோ வந்து சூப்பராக இருக்குது கார்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து அழகாக வந்து மெசேஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வந்து கடவுள்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது புதுசாக வந்த ஒரு கார்டுங்க. இதில் வந்து என்ன விதமான மெசேஜ் வருதுன்னு 2 கார்டு இதில் நம்ம எடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான மெசேஜஸ் என்ன வருது அப்படின்னு. ஃபாரின் போகணும்னு நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபாரின் மாப்பிள்ளை வருது, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமாக கல்யாணம் பண்ணுங்கள். ஃபாரினில் நான் வேலைக்கு போனால் நல்லது நடக்குமா? கண்டிப்பாக போங்க. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த கார்டு ஹவுஸ் வார்மிங். சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிரகப்பிரவேசம் கூட நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, ஹவுஸ் வார்மிங் பண்ணுவீங்க. எல்லோரும் யாருங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ்ன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு நான் தான் கமெண்ட்டில் போடணும் ஹவுஸ்ன்னு. முருகனோட அருளால் எனக்கு வீடு கிடச்சோன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போது நான் வீடியோ போடுறேங்க. கன்ஃபியூஷன் மட்டும் வேண்டாம் உங்களுக்கு, புரியுதா? இதுதான் வந்து குழப்பம். ஏன் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் வெளியில் வாங்க. நான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் பிரச்சனையில் இருந்தாலும் அந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு. அந்த மைண்டை வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி அதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பழகியே ஆகணும். கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாறணும்னு நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. எத்தனை நாளைக்கு பிரச்சனைகளை பார்த்துட்டே இருப்பீங்க. இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷனுக்குள்ளெல்லாம் வாங்க. மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. கன்ஃபியூஷனே தேவையில்லை. உங்கள் லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. அடுத்த ஒரே ஒரு கார்டு எடுத்துருமா? கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு டெலிஃபோன் கால் வருது. ஸோ வந்து ஃபோன் கால்னு போடுங்க. நிறைய பேருக்கு வந்து அதுதாங்க ஏக்கமாக இருக்குது. என் பார்ட்னர் என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் பண்ண மாட்டானா, மெசேஜ் பண்ண மாட்டானா, பிளாக் எடுத்து விட மாட்டானா, ஒரே ஒரு தடவை என்னுடைய சைடில் இருக்கிற ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் சொல்லவே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கூட பிளாக் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்கீங்க. நிறையா பேர் என் பர்சன் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் இருக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் எனர்ஜி தான். இதை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு கார்டுங்க. எப்பயும் எடுக்கிற கார்டு கிடையாது. என்னமோ இதை எடுக்க சொல்லி இன்றைக்கி எல்லாமே முருகன் வந்து புதுசாக பண்ண வச்சுருக்காரு. புது இடம் அழகாக இருக்குல்ல. முருகனே அழகாக இருக்கார். முருகன் அழகன் மயில் ரூபத்தில் அழகாக நின்று உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காரு. முருகா, எல்லாரும் வந்து ஓம் சரவணபவா டைப் பண்ணுங்க. சொன்னேன் இல்லைங்களா, எப்பயுமே வீட்டை பாசிட்டிவிட்டியாக வைங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து சுத்தமாக நீட்டாக ஒரு தெய்வீகத்தன்மையோடு நம்ம வீட்டை வந்து வச்சுக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, பூஜை மணிலாம் அடித்து நல்லா சாம்பிராணி கும்பிடுங்க. சாம்பிராணி போட்டு கும்பிடுங்க. பூஜை மணி அடிங்க.
கடவுளோட பாடல்கள் இருக்குது பாருங்கள். காலையில் வந்து கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து போட்டு விடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ண பண்ண பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி இருக்குங்க. அதுவே உங்களை ஆறாவை கரெக்டாக பாசிட்டிவாக பில்ட் பண்ண வைக்கும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் மைண்டு போகிற போக்கில் அப்படியே போயிடுவீங்க. இல்லைன்னா கெட்ட எண்ணத்தோடு வரவங்களோட ஆறா உங்களை தாக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வாவ்! நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க. பிஸ்னஸ் குறித்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது புது ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறீங்கங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நியூ லைஃப்னு போடுங்க. பார்க்குற பர்சனுக்கு இன்றைக்கி டிவைனே அழகாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. சேவ் மணி, டோன்ட் ஸ்பெண்ட் லாவிஷ்லி. நிறைய பேர் வந்து பார்க்குறவங்கள ஒரு முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, பணத்தை கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறீங்க. கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க, கொஞ்சம் சேரிட்டி ஒர்க் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு நிறையா கொடுங்க. கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாரு. கிருத்திகை ஃபாஸ்டிங் எடுங்க. வாவ்! முருகனே சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உட்கார வச்சுருக்கேன் அவரை, எனக்காக கிருத்திகை விரதம் இருங்கள், நான் உங்களுக்கு பலன் தரேன்னு சொல்லி முருகன் வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக கிருத்திகை விரதம் இருங்கள். எவ்ரிடே இஸ் காட்ஸ் கிஃப்ட், யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. அதை சரியாக ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே விஷயத்த உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுங்க? ஒன்றுமே மாறப்போகுது கிடையாது. நீங்கள் மாறுங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை பாருங்கள், எல்லாமே கரெக்டாக மாறுது. டூ கிராட்டிடியூட் ஃபார் யுவர் ஃபுட் பிஃபோர் ஈட். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாட்டை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கண்ணை ஒத்தி காமிச்சிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி கடவுளே. எத்தனை பேருக்கு இந்த உணவு வந்து இல்லாமல் இருக்குது தெரியுங்களா? அன்றைக்கெலாம் நான் வீடியோ எடுக்கும்போது பாவமாக இருந்துச்சு. ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சங்கிலி போட்டு கட்டி ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற சில நபர்களை வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை பேர் தெரியுங்களா சுயநிலவு இல்லாமல் எவ்வளோ வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் பெற்றவங்க யார், தான் கூட பிறந்தவங்க யார், தான் பிறந்த பிள்ளைங்க யார், அனாதையாக வந்து ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து தத்தெடுத்து அவங்களெல்லாம் அம்மாவா அப்பாவா வந்து வச்சு பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா? அதனால தாங்க எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு எப்பயுமே. நம்ம தினமும் நல்லா சாப்பிட்றோம், அந்த மாதத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து செய்கிறோம் இல்லையா? அதே வந்து ஒருத்தர் எடுத்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக எடுத்து பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு தாங்க. அதனால் இப்போதைக்கு நேற்று வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த மாதம் பிறக்க போகுது. அடுத்த மாதம் வந்து உணவு வழங்குகிற அந்த ஒரு திட்டமும் இருக்குது. ஸோ வந்து கொடுக்குறவங்க இப்போலேருந்தே கொஞ்சம் வந்து, ஏன்னா 1ஆந்தேதி வரப்போகுது, சம்பளம்லாம் போடுவாங்க. ஸோ ஒரு பங்கு ஒரு குட்டி உங்களால் முடிஞ்சதை மட்டும் எடுத்து வச்சு அனுப்பி வைங்க. மற்றவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம நல்லா இருப்போங்க. இங்கே அதுதாங்க மெயினான ஒரு சீக்ரெட்டேங்க. அது உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வாவ்! இதானே நம்ம கார்டில் பார்த்தோம், ஸ்டார் மாதிரி ஆக போகிறீங்க அப்படின்னு. உங்கள் எனர்ஜி பக்காவாக இருக்குங்க. உங்களை கெடுக்கிறது உங்கள் மைண்டு தான். ஸோ வந்து மைண்டு போகிற போக்குக்கெலாம் போகாதீங்க. மெடிடேஷன் கண்ணை மூடி கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். சுச்சுவேஷன் தாங்க உங்களை வந்து பெரிய ஸ்டார். எனக்கு அங்கே அடி விழுகுது, இங்கே அடி விழுகுது, இவன் அடிச்சிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், இவன் வந்து நம்பின மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கான், இவன் என்னோடய சொத்தெல்லாம் பிடுங்கிட்டான், அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் வேணாலும் வரலாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இவங்க நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க, எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் இன்றைக்கி ஸ்டாராக இருக்கிறதுக்கு உங்களை மோல்டு பண்ண ஒரு விஷயமே. புரியுதுங்களா? அப்போது எல்லாமே நல்லதுக்கு தான். சரிதுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி முருகனோட மெசேஜ் தான். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகன் அழகாக வந்து உட்காந்துட்டாரு புது இடத்துல. செவ்வாயும் முருகனுக்கும் ஒரு ரிலேட்டடுங்க. யாராவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனோட கோயிலுக்கு போய் அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெத்தலை விளக்கு 6 வெத்தலை வச்சு மண் விளக்கு வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு திரி போட்டு விளக்கேற்றி பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நவகிரகத்தில் செவ்வாய் அந்த கிரகத்துக்கு வந்து உரிய மந்திரங்கள்லாம் நெட்டில் கிடைக்குதுங்க. அதை சொல்லி அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு வர நீங்கள் 6 வாரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு அடிக்கோல் போட்டுருவீங்க புது வீடு வாங்குறதுக்கு. ஸோ புரியுதுங்களா?
ஓம் சரவண பவா டைப் பண்ணுங்கள். புது வீடு நிறையா பேர் வாங்க போகிறீங்க போல். நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். அப்போ வந்து இஷ்டப்பட்ட விஷயம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நல்லது கெட்டது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. இதனோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின் விளைவுகளையும் ஆராய்ச்சி பண்ணி நல்லா இருக்குது, நான் இதை பண்ணி போகிறேன், இதுவே எனக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தற்போதைக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயத்தை நினச்சி அப்படியே போகக்கூடாது. இது வந்து நமக்கு நல்லதாக இருக்குமா, இது சரியாக வருமா, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நமக்கே தெரியும். ஏன்னா எல்லா எத்திக்ஸுமே எல்லா மாரலுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மா தான் நம்ம. ஆனால் ஆன்மாவோட குரலை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. அப்புறம் கடைசியில் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு வந்து முருகன் சொல்கிறாங்க. பிறவி பிணி தீரும். எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஓமுங்கிற அந்த பிரணவ மந்திரம் அது எல்லோரும் சொல்லுங்கள், ஓம் சாண்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை எவ்வளோ ஒரு ப்ரொட்டக்டிவாக எவ்வளோ ஒரு ஞானத்தோடு நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த குழந்தை கையில் ஒரு வேல் எவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது பாருங்கள். ஞான குழந்தை மாதிரி தான் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரோம். ஆனால் நமக்கு உள்ள ஞானத்தை எல்லாத்தையும் சூன்யமாக்கிட்டு இங்கே நம்மளே வந்து எனக்கு கொடு கடவுளே, அது கொடு கடவுளேன்னு கடவுள்கிட்டே நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் வந்து உண்மையிலே வந்து நமக்கே எல்லா ஞானமும் இருக்குது. கடவுளோட குழந்தைன்னு நினைக்கிற வரைக்குமே நமக்கு அருமையான ஞானம்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு நீங்கள் இறங்கும் போது தான் உங்களுக்கான ஞானம்லாம் இங்கே விட்டு போகுது. கடவுளோட பெருசாடா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நீங்கள் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். நம்ம தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, கடவுளுக்கு கீழே தான் லாபம் உண்டாகும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குது. உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்குது. நீங்கள் வேலை ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, புது வேலை கிடைக்குது. ஷிஃப்ட்டு நான் ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா ஜாப் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது பாருங்கள். வேலும் இருக்குது, மயிலும் இருக்குது, சேவலும் இருக்குது. வேலும் மயிலும் துணைன்னு கண்டிப்பாக போடுங்க. நான் அடுத்தது ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரீடிங்கை நம்ம முடிச்சுக்கலாமா? முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகா 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 ஓம் சரணபவ சொல்லுங்கள், அல்லது ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லுங்கள். அதுவும் எனக்கு சொல்ல தெரில அப்படின்னா முருகான்னு கூப்பிடுங்க. முருகா அப்படின்னு அந்த கூப்பிடும்போதே எப்படி தெரியுங்களா, உள்ளேருந்து வரணும். அந்த ஒரு நாமத்தை வந்து உள்ளேருந்து உங்கள் ஆன்மா கூப்பிடணும். ஆன்மா கூப்பிட்டா உடனே வந்துடுவார். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டார். நீங்கள் வச்ச அடிமை கிடையாது. நம்ம எல்லாமே கடவுளை வந்து என்ன பண்ணிட்டோம், அவர் ஒரு அடிமையாக எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு ஏன் இதை பண்ண மாட்டேற, நான் கும்பிட மாட்டேன் போ அப்படி இப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ண தப்புக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ வந்து ஒரு போனஸாக ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துருமா உங்கள் பர்சன் மைண்டில் என்ன இருக்குன்னு. Emotions are a natural and necessary part of life, but they can also distort your perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment. அப்போது இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும், ஒரு சோகப்படுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு இமோஷன் லெவலில் ஒரு ஏக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு இமோஷன்ஸுமே லைஃப்பில் ஒவ்வொரு பார்ட்டு தான். ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் அது ஏன் வருது, எனக்கு கஷ்டம் ஏன் வருது, எனக்கு ஏன் இந்த சோகம் அப்படின்லாம் நீங்கள் வந்து உட்காந்துட்டுலாம் இருக்க வேணாம். அது ஒரு பார்ட், அது ஒரு டயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, அது வந்துட்டு போகுது. சந்தோஷத்தை மட்டும் நம்ம வந்து அலோவ் பண்ணுற நம்ம ஒரு இன்னொரு இமோஷன் என்னென்னா கோவப்படுறதா இருக்கட்டும். கோவப்படுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல். பட் வந்து ஒரு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிதானித்து இருக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நமக்கு வந்து மனம் தடுமாறி என்ன பண்ணுவோம், பதட்டம் அடைவோம். ஒரு அமைதியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன், அமைதியாக இருக்கிறது, இது எல்லாமே கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ இமோஷன்ஸுங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் கோவம் வரும், சங்கடம் வரும், துக்கம் வரும், கவலை வரும், இது எல்லாமே நெசசரி பார்ட்டு தான். ஆனால் இந்த இமோஷன்ஸ் கூடயே குடும்பம் நடத்திட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து மோசமாக போயிடும். ஸோ வந்து சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே தேவையில்லைன்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? நான் தேவையில்லாமல் எடுக்கல, ஏன்னோ ஒன்று எடுக்க சொல்லிகிட்டு இருக்கேன். யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம். லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி. அப்போது லைஃப் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு சைக்கிள் மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், மாறி மாறி இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேஞ்சஸ் எனக்கு ஏன் வருது, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ண என்ன ஆகுது, நேச்சுரலாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு
ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து நடக்காமல் போயிடுது. அதனால தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் மாட்டுறீங்க. அதனால எது நடக்குதோ கோ வித் த ஃப்ளோ மாதிரி அது மாதிரி போயிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சர்ப்ரைஸாக கடவுள் வந்து கொண்டு வந்து தருவார். நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக அமையுது. சூப்பர் கார்டுங்க இது. இது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க. உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நன்றி. வணக்கம்.